தெரிஞ்சுக்கடாமானே நல்லா வார்த்தைக்கிட்டு உன் குடும்பத்துக்காக பக்கத்தில் வா. உன் குடும்பத்துக்காக வந்திருக்க, உன் வாழ்க்கைக்கு வந்திருக்க. உடல் ரீதியாக இருக்க பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துட்டு வீட்லேயும் உடல் பிரச்சனை இருக்குது, அதையும் சரி பண்ணி கொடுத்துட்டு நிம்மதியும் இல்லையா? முதல்ல வீட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதான்ற ஒரு குழப்பம் இப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அது சரியாகி கொடுத்துட்டு சரி பண்ணி கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேன்னா. அதே போல் நல்லா வார்த்தை வருமான ரீதியாக இப்போ பிரச்சனையாக இருக்கியா? கடன் தொல்லை வேறு. அதே போல் தான் கடன் அடைக்கிறதுக்கு நான் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் இதுக்காக நிறைய இடத்துல போராட வேண்டியிருக்கு. சொல்கிற வார்த்தைக்குள்ள அது சரியாகி கொடுத்துட்டு சரி பண்ணி கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேன். ஒரு இடத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்குது, அதையும் சரியாகி கொடுத்துட்டு அதில் தான் எனக்கு முக்கியமே நடக்க வேண்டியிருக்கு. அது நடந்துருச்சுன்னா எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். உண்மையிட மகனே சரியாகி கொடுத்துருவோமா? சரியாகி கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேன் மகனே. அதே போல் இட ரீதியாகவும் பிரச்சனையை முடிச்சு கொடுத்துறேன். உன் தெய்வ ரீதியாகவும் நல்ல வார்த்தை கேட்டணும். என் தெய்வம் கூட நிற்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு, தெய்வம் இருக்கா இல்லையா, என் வீட்டுக்கு பாதுகாப்பாக வருதா வரலையான்னு கேட்டதுக்கு, என் உடம்புல வந்து நிற்குமா நிற்காதான்னு கேட்டதுக்கு, என் உடம்புல வந்து நிற்கிறது யாரு அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் வரமாட்டேங்குது இவ்வளோ காலம் அப்படின்னு கேட்டதுக்கு, உண்மையிடமானே உன் தெய்வத்தில் பிடிச்சி பார்த்தேன். உன் தெய்வம் உண்மையிலே வெளியில தான் நிற்கிறது, முழுசாக வந்து நிற்க மாட்டேங்குது. சொல்கிற வார்த்தை புரியுதா? ஆனால் தெய்வம் கொடுக்க அந்த தெய்வத்துக்காக நல்ல வார்த்தை கேட்டணும். கண்ணீர் வடித்த நாள் அதிகம். சொல்கிற வார்த்தை புரியுதா? ஆனால் அந்த தெய்வம் எடுத்து பார்க்க மாட்டேங்குது. ஏன் அப்படி? என் குடும்பம் என்ன அப்படின்னா தப்பு பண்ணுச்சு, என்ன பாதிப்பு, ஏன் அந்த பாதிப்பு இருந்தால் நீக்கக்கூடாதா அந்த தெய்வம் அப்படின்னு கேட்டு வந்திருக்கா. சரியாகி கொடுத்துருவோமா? செஞ்சு கொடுத்துருவோமா? வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துட்றேன், மறந்துடக்கூடாது ரமணே. அதே போல் தெய்வத்தை வர வச்சு கொடுத்துட்றேன், மறந்துடக்கூடாது. அதே போல் நல்ல வார்த்தை வீட்டில் நிம்மதி ஏற்படுத்தி கொடுத்து உடல் ரீதியாக இருக்க பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துறேன். இடத்துல இருக்க பிரச்சனையும் முடிச்சு கொடுத்துறேன். கடன் இல்லாமல் வாழவும் வச்சு கொடுத்துறேன். செஞ்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன் மகனே. வண்டியில் இங்கிட்டு வா, ஒரு சூடத்தோட கனியாது கொடுங்க. எந்த ஊர்லேருந்து வர்ற? ஏற்றுங்க. உழைச்சி ஓடா போயிட்டேன். கடைசியில் எந்த பலனும் இல்லை. எதுக்கு கனி கொடுங்க? நான் சொல்கிறத போய் வீட்டுக்கு செய்யுங்க. கனி கொடுங்கய்யா. இந்த இதில் ஒரு சூடத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் காட்டு, எல்லாருடைய தலையில் வை. இதில் ஒரு சூடத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் காட்டு, எல்லாருடைய தலையில் வை. வீட்டு வாசல் முன்னால் வலதுபுறமாக 3 முறை, இடதுபுறமாக 1 முறை, வலதுபுறமாக 3 முறை, இடதுபுறமாக 1 முறை காட்டி முடிச்சுட்டு இதை 3 பங்காக இருக்குது. 2ல் குங்குமம் இருக்குது. ஒன்று நரசன் நிலையிலேருந்து வீடு கொண்டு வந்து குங்குமம் தரணும், இன்னொரு குங்குமம் தரணும் வீட்டு வாசலில் இருக்குது. இன்னும் ஒன்று இருக்குல்ல, எல்லாரும் முகத்தில் அடிச்சுக்க மறந்துடக்கூடாது. சொல்கிற வார்த்தை புரியுதாமானே? கறிவுடைய இதை என்ன செய்கிற, சாப்பிட்றதுலேயும் குடிக்கிறதுலேயும் பயன்படுத்திக்க. உடல் ரீதியாக இருக்க பிரச்சனை சரியாகி கொடுக்குறேன். இதில் ஒரு சூடத்தை ஏற்று வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் காட்டு, எல்லாருடைய தலையில வை. அதே போல் வீட்டு வாசல் முன்னால் வலதுபுறமாக 3 முறை, இடதுபுறமாக 1 முறை எல்லா வார்த்தையும் சூடத்தை ஏற்று வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் காட்டு, எல்லாருடைய தலையில வை. வீட்டு வாசல்னா வலதுபுறமாக 3 முறை, இடதுபுறமாக 1 முறை காட்டு. இதை 3 பங்கா இருக்குது. 2ல் குங்குமம் தடவிக்க. 1 குங்குமம் தடவை அந்த வீட்டுக்குள்ளே தெளி, 1 குங்குமம் வீட்டு வாசலில் புழிஞ்சு விடு, இன்னொன்று குங்குமம் தடவாது இருக்குது, அதை முகத்தில் அடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடி கொடுத்துருக்கேன், இதை மஞ்சள் துணியில் முடிச்சு வச்சுக்க. இன்னொரு கடி கையில் கொடுத்துருக்கேன், மஞ்சள் துணியில் முடிச்சு வச்சுக்க. 11 ரூபா. அதாவது அதை முதல்ல சாப்பிட்றது உடலில் பயன்படுத்துங்க. உடல் ரீதியாக பாதிப்பு சொன்னேன், அதுக்கு பயன்படுத்துங்க. சாப்பிட்றதுலையும் குடிக்கிறதுலையும் பயன்படுத்துங்க. சரியாக 3 நாளைக்கு பயன்படுத்துங்க. மறந்துடக்கூடாது. எல்லாருக்கும் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் கூட இதை படி. இந்தா இதை மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுக்க. 11 ரூபா காணிக்கிச்சு, பக்கத்தில் 11 ரூபா காணிக்க விடாமல் வேலை போட்டு 48 நாளைக்கு. மறந்துடக்கூடாது. அதே போல் இடத்து ரீதியாக பிரச்சனை முடிச்சு கொடுக்குறேன், உடல் ரீதியாக பிரச்சனை சரியாக கொடுக்குறேன். அதே போல் வீட்டை சுத்தம் பண்ணுறதை நான் சொன்னதை செஞ்சிடணும். மறந்துடக்கூடாது. அதே போல் நல்ல வார்த்தை முன்னேற்றம் எப்படி இட ரீதியாக இருக்க பிரச்சனை முடிச்சு கொடுக்குறேன். பக்கபலமாக பாதுகாப்பாக கூட வந்து அந்த மறந்துட மாட்டேன். போயிட்ட